வெல்கம் பேக் டு அவர் சேனல். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு அவங்களோட பாட்டையும், அதாவது அவங்க கட்சியோட பாட்டையும், கொடியவும் இன்னைக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை பத்தி பார்க்குறோம்னா, சிவப்பு கலரும் மஞ்சள் கலரும் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 யானை, போர் யானையை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் வாகைப்பூ வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வாகைப்பூ வந்து மன்னர்கள்லாம் வந்து போருக்கு போகும்போது வந்து வெற்றி பெற்றுட்டாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து வாகைப்பூ வந்து சூடி, அதை வந்து ஒரு மகிழ்ச்சியா கொண்டாடுவாங்க. அதுக்காக அந்த வாகைப்பூ வந்து பெருசா பேசப்பட்டது. ஆனா இப்போ வந்து கட்சி கொடியில பயன்படுத்தியிருக்காங்க. எதுக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 2026 தேர்தல்ல வெற்றி பெற்று வாகைப்பூ சூட வேண்டும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்கலாம். வாகைப்பூ வந்து சூடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களோட பாட்டுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கட்சிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல நீங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, தமிழக அந்த பண்பாட்டு அந்த இத ஒரு சில இத வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து ஒரு சில இது வந்து தமிழுக்காகவே இருந்த மாரி இருக்கு. அப்ப அவங்களோட கொள்கை எப்படி இருக்குன்னா, தமிழ் மக்களுக்காக மட்டுமே அப்படின்னு சொல்ற மாரி தான் அந்த கொள்கைய வந்து அவங்க சொல்ல வருவாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா இன்னும் அதுக்கு தெளிவானது ஒண்ணும் விளக்கம் தரல. ஆனா மேக்ஸிமம் நம்ம தமிழன் இத பத்தி தான் அதிகமா இருக்கு. அதனால வந்து தமிழுக்காக தான் போராட போறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் போராட போறாங்க அப்படின்னு சொல்றதுக்காக தெளிவா சொல்ட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டுல முக்கியமானது ஒரு சில சீன்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அதுல வந்து அண்ணா இருக்காங்க, எம்ஜிஆர் இருக்காங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்கள முன்னிறுத்தி நான் வாரேன் அப்படின்னு சொல்ற மாரி அந்த பாட்டுல வந்து இடம் பிடிச்சிருக்கு. இதுல முக்கியமான பாயிண்ட் நம்ம பார்க்க போனா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி நமக்காக வந்து உழைச்சோம். இப்ப வந்து கட்சிக்காகவும், தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் வந்து உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்க இத என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நான் பெருசா இத வந்து ஒண்ணும் கவர் பண்ண போறதில்ல. ஏன்னா இது ஒரு 10 பேர் தான் பார்க்க போறீங்க. அது போக இன்னும் ஒரு பெரிய பெரிய யூடியூப் சேனல் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய நியூஸ் சேனல்லாம் என்ன போட்டாங்க. ஆனா என்னோட இது என்ன நான் தனிப்பட்டது என்னன்னா, புதுசா யாராவது வரணுமா? இல்லன்னா இவங்க வந்தா வின் பண்ணுவாங்களா? ஏன்னா சினிமாவுலேருந்து மேக்ஸிமம் வந்து அதில வின் பண்ணதுன்னு பார்க்க போனா, நிலைச்சு நின்னதுன்னு பார்க்க போனா எம்ஜிஆர் தான். அவங்க தான் வந்து நின்றுருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவங்க நின்றுருக்காங்க. அதுக்கப்புறம் பெருசா யாரையுமே சொல்ல முடியாது. வந்தவங்கலாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்கள் வந்து ஒரு நல்ல மனிதர். ஆனா அவங்க வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து இது பண்ணி பெரிய லெவல்ல அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் அது மொத்தமா போயிருச்சு. ஆனா இப்போ இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா க சினிமாவுல இருந்து வந்தவங்க வந்து பல பேர் கட்சி ஸ்டார்ட் பண்ணி அந்த கட்சி எங்க போச்சுன்னே தெரியல. முக்கியமா நம்ம க ஒரு உலகநாயகன் கமல் அவர்கள் ஆரம்பிச்ச கட்சி என்னாச்சுன்னே தெரியல. இந்த மாரிலாம் இருக்கு. ஆனா இப்ப இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டார்ட் பண்ணது பெருசா பேசப்பட்டிருக்கு. இந்த நம்ம கமல்ஹாசன் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட இந்த அளவுக்கு இல்ல. ஆனா விஜய் அவர்கள் பண்ணும்போது சரியான அவங்களோட கேரியர் பீக்ல இருக்கும்போதுல ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணி நான் 2 படத்துக்கு மேல நடிக்க மாட்டேன். இதுக்கப்புறம் வந்து நான் ஃபுல்லா அரசியல்ல தான் குதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சிருக்காரு. பெருசா அவங்க வந்து கட்சி ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லும்போதுலயே பெரிய லெவல்ல பேசப்பட்டுச்சு. இப்போ அவங்களோட கட்சி கொடி, அவங்களோட பாட்டு, அதுக்கப்புறம் கொள்கையெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாள்ல அறிவிச்சுருவாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2026ல வருவாங்களா? அவங்க எல்லா இடத்துலயும் டெபாசிட் எடுப்பாங்களா? இல்லன்னா எல்லா இடத்துலயும் வின் பண்ணுவாங்களா? வின் பண்ணி ஆட்சி அமைப்பாங்களா? இல்லன்னா ஒரு எதிர்க்கட்சி அப்படின்னு சொல்ற ஒரு அந்தஸ்து வருவாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா அது 2026 அந்த தேர்தல் வந்து அவங்க வின் பண்ணி இல்லன்னா எந்த மாரி சிச்சுவேஷன்ல இருக்கு, மக்கள் எந்த நிலைமையில, எந்த மனநிலைமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தான் தெரியும். மேக்ஸிமம் எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் புதுசா ஏதாவது வந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா புதுசா வர்றவங்க இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு ஏதாவது நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.